திருச்செந்தூரை அடுத்த குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் கடல் அரிப்பு காரணமாக கடந்த 6 மாதங்களில் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சாய்ந்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வன் வழங்க கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து குலசேகரன்பட்டினம் வரை கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் அரிப்பு என்பது அதிக அளவில் காணப்பட்டது. இதன் காரணமாக கடலோரம் இருந்த ஏராளமான மரங்கள், பனை மரங்கள் இந்த கடல் சீற்றத்தால் அழித்து செல்லப்பட்ட காட்சிகளால் நம்மால் பார்க்க முடிந்தது. கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு புதிய தலைமுறையில் இது குறித்த செய்தி என்பது வெளியானது. குலசேகரன்பட்டினம் கடற்கரையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் இந்த கடல் அரிப்பால் கடலுக்குள் இழுத்து செல்கிறது. எனவே உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது 1 மாத காலத்திற்கு பின்னர் நாம் இந்த குலசேகரன்பட்டினம் கடற்கரை பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்ட போது 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு வேதனையான காட்சிகளாய் நம்மால் அது பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கடற்கரை பகுதியில் இருந்த 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் முழுவதுமாக கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில பனைமரங்கள் மட்டும் ஆங்காங்கே இந்த கடல் மண்ணுக்குள் ஆங்காங்கே புதைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது குறித்து இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு மேலும் இந்த பகுதியில் உள்ள பனைமரங்கள் இந்த கடலுக்குள் செல்லாத தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த கடற்கரை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் மட்டுமல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட பனை விதைகளை உடனடியாக நட்டு இந்த பனைமரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக குலசேகரன்பட்டினம் கடற்கரை பகுதியிலிருந்து செய்தியாளர் சுடலைமணி செல்வன்.